ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டு குடும்பத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். யாரெல்லாம் கூட்டு குடும்பத்தில் வாழ்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கூட்டு குடும்பத்தை சேர்ந்ததுனால தான் கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். கூட்டு குடும்பத்திலையும் வளர்ந்துருக்கிறேன், தனி குடுத்தனமாகவும் வளர்ந்துருக்கிறேன். ரெண்டு குடும்பத்தோட பெனிஃபிட்டையும் ஒப்பார் பண்ணி பார்க்கும்போது கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எந்த குடும்பம் பெஸ்ட்டுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கூட்டு குடும்பம் ஏன் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, கூட்டு குடும்பத்தில் வாழும்போது பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. பாருங்க, அத்தை, மாமா, கொழுந்தனாரு, நாத்தனாரு, மச்சான் அப்படின்னு அவங்களோட பசங்க அப்படின்னு அவ்வளோ கூட்டமாக வாழ்ந்த இடத்துல செப்பரேட்டாக தனியாக போயிட்டு வாழும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக எனக்கு இருந்தது. ஏன்னா நான் 10 இயர்ஸாக கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு தனியாக வந்து சிவில் வந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு வருத்தமாக, அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. நாங்கள் தனியாக வந்த பின்னாடி 1 இயராக எனக்கு அந்த ஊரோட நினப்பு போகவே இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்கும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க தனியாக இருந்தால் தான் சந்தோஷம், கூட்டமாக இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னு. அது உண்மைதான். சில நேரத்தில் பாருங்க, நம்ம பர்சனலாக நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட பேசணும் வைக்கணும்னு நினைக்கும் போது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அது நடக்காத ஒன்று தான். ஆனால் பாருங்க, எத்தனை தான் நம்ம தனியாக நம்ம ஹஸ்பண்டோட தனியாக நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்ம அத்தை, மாமா, மச்சாமா இப்படி எல்லா சொந்த பந்தங்களோட சேர்ந்து அமைதியா எல்லாரும் சந்தோஷமா சொல்லி சிரிச்சிட்டு கிண்டல் கேலியோட உட்காந்து பேசி பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷமே வேறங்க. நானா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சதுனாலதான் இப்ப உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன். இந்த உலகத்துல நம்ம எதை நோக்கி போறோன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் மறந்து போய் தான் நம்ம இப்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? சொந்தமே இல்லாம நம்ம பணம் சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறோம்? நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பணம் மட்டும் இருந்தா போதுமா? சொந்த பந்தம் வேண்டாமா? சொல்லுங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் அப்படி இருந்துட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்காவது இனிமேல் சொந்த பந்தத்தை சொல்லி கொடுங்க. ஆமாங்க. சொந்தம் இல்லாத வாழ்க்கை உண்மையிலேயே வந்து பெரிய கஷ்டமான வாழ்க்கைன்னு தானே நான் சொல்லுவேன். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கம் தாங்க. அது உண்மைதான். அதான் நம்ம சினிமாவில் சொன்ன மாதிரி சொந்தத்தை போல சந்தோஷப்படுத்துற ஆளும் கிடையாது, நம்ம சொந்த பந்தம் போல கஷ்டப்படுத்துற ஆளும் கிடையாது. அது உண்மைதாங்க. அந்த சொந்தத்தால மட்டும்தான் நம்மளால கஷ்டப்படவும் முடியும், சந்தோஷப்படவும் முடியும். ஏன் நம்ம கஷ்டத்தை மட்டும் நினைச்சுக்கணும்? சந்தோஷத்தை எடுத்துட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. என்னடா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. நான் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்து அதுல எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னா நான் வந்து இப்ப ஷேர் பண்றேன். உண்மையிலே இப்ப தனியா வந்துட்டு உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். தனியா இருக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. அதனாலதான் நான் இந்த வீடியோ போட்டேன். எங்க அத்தை, மாமா இவங்களெல்லாம் வந்துட்டு 10 இயர்ஸா கூட வச்சுட்டு இப்ப தனியா இருக்கிறது. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா பார்க்க முடியல அப்படின்றது கவலை எல்லாமே இருக்குது. ஆனா பாருங்க, அவங்க கூட இருக்கும்போது ஹஸ்பண்ட் தனியா இருந்தாங்கன்னா, ஐயோ அவங்கள பார்க்க முடியலன்னு வருத்தம் இருந்தது. இப்ப ஹஸ்பண்ட் வெளியில வேலை பார்க்கறனால அவங்களோட சேர்ந்து வந்துட்டோம். ஆனா அத்தை, மாமா, கொழுந்தா அவங்களோட பசங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ற மாதிரி இருக்குது. என்னதான் சம்பாரிச்சு என்னதாங்க பண்றது? வெளியில வந்துட்டு நம்ம சம்பாதிக்கணும்னு வெளியில வந்துடுறாங்க. ஆனா பாருங்க, எவ்வளவு விஷயங்களை நம்ம கிராமத்துலயோ இல்ல நம்ம லைஃப்ல எவ்வளவு மிஸ் பண்றோம்னு சப்போஸ் எல்லாருமே ஒரு பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு விசேஷம், எவ்வளவு ஒரு சொந்த பந்தம், நல்லது கெட்டது எதுக்குமே நம்ம போகாம, நல்லது கெட்டதுன்னு சொந்த பந்தத்துக்கு எந்த ஒரு விசேஷத்துக்கும் போகாம நம்ம சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறோம்? நாம தாங்க அப்படி வாழ்ந்துட்டோம். இனிமேலாவது நம்ம குழந்தைகளுக்காவது சொந்த பந்தம்ன்றத சொல்லி கொடுக்கணும். சொந்த பந்தத்துக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நம்ம வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. நம்ம அத்தை வீடு, மாமா வீடு, சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, தாத்தா வீடுன்னு எல்லா வீட்டுக்கும் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது லீவு கிடைச்சா நம்ம வந்து சுத்தி பார்க்கணும் தான் நினைக்கிறமே ஒழிய சொந்த பந்த வீட்டுக்கு போகணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. இனிமேலாவது சொந்த பந்த வீட்டுக்கு போயிட்டு சொந்தத்தை சேர்த்து வைப்போம். எத்தனைதான் வருமானத்தை சேர்த்து வச்சாலும் அது கூட நம்ம கிட்ட வந்து வரப்போறது இல்லைங்க. நாளைக்கு நம்ம போகும்போது நம்மளை சுத்தி சொந்த பந்தம் தாங்க வரும். அப்ப நம்மளுக்கு பணம் முக்கியமா, சொந்த பந்தம் முக்கியமா? பணமும் முக்கியம், சொந்த பந்தமும் முக்கியங்க. நாளைக்கு பணம் கூட வரப்போறது இல்ல. நம்மளை சுத்தி 4 பேர் சொந்த பந்தம் தான் வரும். அதுக்காக நம்ம இல்லாத காலத்திலேயே நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொந்தம் வேணும் அப்படின்னா இனி வர தலைமுறையில சொந்தமே மறந்து போன நம்ம குழந்தைகளுக்கு சொந்தங்களை சொல்லி கொடுத்து கூட்டு குடும்பம்ன்றது உண்மையிலே பெஸ்டான குடும்பம். அதுவும் வாழ வந்து குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க. உண்மையிலே கூட்டு குடும்பத்துல வாழும்போது நம்ம குழந்தைகள் வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றது கண்டிப்பா வரும். எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கண்டிப்பா வருதுங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து கண்டிப்பா கூட்டு குடும்பத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் வந்துட்டு கத்து கொடுத்துருவாங்க. இதுவே பாருங்க, நம்ம சிங்கிளா நம்ம குழந்தைய வந்து நம்ம ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் வச்சிருப்போம். அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். இதுவே கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது அண்ணன் கேட்கறான், தம்பி கேட்கறான், குடுடா விட்டு கொடுறா அப்படின்ற பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.